நம்ம செய்திகளை வாசித்து பழகுவது, தொடர்ந்து வாசித்து பழகுவது, உச்சரிப்பை தெளிவுபடுத்துவது. நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால் அப்படின்னு, நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால், நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால், நான் செய்தி வாசிப்பது என்னவென்றால் எத்தனையோ பாவனைகள் இருக்கு. நாளை நடைபெறும் விழாவில், நாளை நடைபெறும் விழாவில், நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர், நாளை நடைபெறும் விழாவில், நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர். எத்தனை பாவனையிலும் ஒரு 4 லைன்ல நம்ம பழக வேண்டியதா இருக்கு. நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிளாட்டா படிச்சலாம். நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அந்த முதலமைச்சர் கலந்து கொள்வார் என்று அப்படின்னு அழுத்தம் கொடுத்தா, ஓ முதலமைச்சர் வரார் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ரொம்ப பிளாட்டா கூட நாளை நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் கலந்து கொள்வார் அப்படின்னா, நேத்தும் கலந்துக்கல, இன்னைக்கும் கலந்து, நாளைக்கு தான் கலந்துக்க போறார். ஸோ இந்த சின்ன சின்ன சொற்களில் கொடுக்கின்ற ஏற்ற இறக்கங்கள் ஒரு மிகப்பெரிய பொருளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துரும். அது நம்ம பயின்றத முடியும். உண்மையை சொல்லப்போனா ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு பல பாவனைகள் தெரிந்திருக்க வேண்டும். அந்த என்ன சரியான உண்மையான பாவனை. செய்தியில பொய் பாவனை கொடுக்க முடியாது. அந்த உண்மையான பாவனையை கொடுக்கக்கூடிய தன்மையே வேண்டும். இந்தியா இலங்கை ஒரு நாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வென்றது, அவங்க தைரியமா சந்தோஷமா சொன்னார். இந்தியா இலங்கை போட்டியில் இந்தியா தோற்றது அப்படிங்கிற மகிழ்ச்சியை டோன்ல கொடுக்க முடியாது. இந்தியா இலங்கைக்கான ஒரு நாள் போட்டியில் இந்தியா இன்று தோல்வியை சந்தித்தது. கொஞ்சம் டோன் குறைச்சு சொன்னாதான், அடப்பா நம்ம ஆளுங்க தோத்துட்டாங்க. ஸோ எத்தனையோ ஒரு செய்தி வாசிப்பாளருக்கு அந்த செய்தி வாசிக்கும் போது